நாளுக்கு நாள் இந்திய அரசியலில் ஏகப்பட்ட திருப்பங்களும் மாற்றங்களும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன. பிரதமர் மோடி பதவியேற்பாரா அல்லது பதவியேற்பு தள்ளி வைக்கப்படுமா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இந்த அரசு இன்னும் பதவியே ஏற்கல. அதுக்குள்ள ஒரு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி வீசியிருக்கிறார் ராகுல் காந்தி. 30 லட்சம் கோடி ரூபாய் பங்குச் சந்தையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. சாமானிய மக்களினுடைய பணத்தை பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதற்கு அமித்ஷாவும் மோடியும் சொன்னார்கள். அதன் பின்னால் ஒரு சதி இருக்குது, பங்குச்சந்தை ஊழல் என்று ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். இந்த பங்குச்சந்தையில் நடைபெற்றது என்ன என்பதை பற்றியும், மோடி பிரதமராக பதவி ஏற்க முடியுமா, சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அவ்வளவு எளிதாக மோடியை ஆட்சி நடத்த விட்டு விடுவார்களா, இன்னைக்கு அமித்ஷா முக்கிய துறைகளை எல்லாம் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாரே, இது எதை உணர்த்துகிறது, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனை விழுக்காடு இருக்கின்றன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பொருளாதார வல்லுநரும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகியுமான திரு ஆனந்த் சீனிவாசன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிப்போம். வணக்கம் செந்தில். 2-3 முக்கியமான கேள்விகள். முதல்ல நம்ம இந்த நீங்கள் ஒரு எக்கனாமிஸ்ட்டுங்கிறதுனால நான் அதுலேருந்து ஆரம்பிச்சிடறேன். இந்த 30 லட்சம் கோடி பங்குச்சந்தை ஊழல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பேசிட்டு நான் காங்கிரஸுக்குள்ளே போகிறேன். என்னங்க, அதாவது ஏதாவது சொல்லுங்கிறதுக்காக ராகுல் காந்தி சொல்கிறாரு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. என்னங்கிறத இப்போ நீங்கள் எக்கனாமிஸ்ட்டு, எனக்கு புரிகிற மாதிரி எளிமையாக என்ன நடந்துச்சு, அதில் 30 லட்சம் கோடி மக்களை எப்படி ஏமாத்தினாங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு மாதமாகவே முதல்ல ரொம்ப ஹைட்டில் இருந்தது ஸ்டாக் மார்க்கெட்டு. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு 2வது ஃபேஸ் ஆரம்பத்துலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி தோக்குதுன்னா என்ன, இவங்க சொன்ன 400 சீட்லாம் வரப்போகுது இல்லை, குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு. இது எஸ்பெஷலி என்ன ஆச்சுன்னா, வட இந்தியாவில் இங்கே உங்களுக்கும் குணா சாருக்கு நடந்த மாதிரி பல சேனலில் பல சவர்ன்னு வாங்குவாங்க, தட் இஸ் மேல் ஜாதி மக்களே ஜேர்னலிஸ்ட்டை வேலையை விட்டு அமைச்சிட்டாங்க. அவங்களாம் தனியாக யூடியூப் சேனல் போட்டு போட்டுன்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வீதியாக போய் மோடி தோக்குறாருங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தெந்த ஊரில் எவ்வளோ ஓட்டு வருங்கிறத பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் அது மாதிரி நடந்ததே கிடையாது. ஸோ ஃபாரினர்ஸ் என்னத்தை நினச்சிட்டாங்கன்னா, பணத்தை வெள்ளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்ஐசி, பேங்க்கு, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் வாங்க சொல்கிறாங்க. வாங்க அவங்க விற்றுனே இருந்தோம். 70-80 கோடி விற்று பணத்தை வெள்ளை எடுத்துகிட்டு போயிட்டான். ஏற்கனவே பங்கு சந்தையில் முதலீடு செய்தவர்கள் தங்கள் பங்குகளை விற்கிறார்கள். வெளிநாட்டில் இருக்கிறவன் எடுக்கிறான். நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டு தான் ரீட்டைல் இன்வெஸ்டரு, அவன் வாங்கினே இருக்கிறான். இது ரொம்ப நாள் போயிட்டுருக்கு. உடனே எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மார்க்கெட்டே சொல்லுது மோடி தோக்க போகிறான்னு பேச்சு வந்துருச்சு. ஸோ மே 4ஆம் தேதி அன்றைக்கி ஐ திங்க் அமித்ஷா, யார் என்றைக்கு பேசினாங்கன்னு ஞாபகம் இல்லை, 4-19 மே அன்றைக்கி அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் ஒரு பர்டிகுலர் டிவி சேனல் ஓன்டு பை அதானிக்கு கொடுத்தாங்க ஒரு பேட்டி. அதில் என்ன சொன்னாங்க, இந்த பங்குச்சந்தை யாருமே டைரெக்டாக அவங்கள கேள்வி கேட்க முடியாது. கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். நான் தான் கொஸ்டின் பேப்பர் வைப்பேன், அதுதான் நீங்கள் கேள்வி கேட்கணும். எல்லோரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி மார்க்கெட்டே சொல்லுது மோடி தோக்கணுன்னா. அமித்ஷா என்ன சொன்னார், இப்போ நீங்கள் வாங்கினா மார்க்கெட்டு 4ஆம் தேதி நல்ல ரிசல்ட் வரும், ஆமாம், காசு பணம் பார்க்கலான்னு மே 4ஆம் தேதி அதானி சேனலில் சொல்கிறார். இந்த அதானி சேனல் ஏன் முக்கியம்னா, இங்கிலாண்டில் இருக்கிற ஃபைனான்ஷியல் டைம்ஸு, வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் ரூல்ஸுக்கு புறம்பா அதானி பண்ணிகிட்ருக்காருன்னு குற்றச்சாட்டு இருக்குது. செபி அதை இன்வெஸ்டிகேட் பண்ண டைம் கேட்டுகிட்டே இருக்குது. இது வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணல. சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் போய் சுப்ரீம் கோர்ட் செபிக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த அதானி சேனலில் இவங்க சொல்கிறாரு, 19ஆம் தேதி பிரதமரும் சொல்கிறாரு. அது ஆட்சிக்கு வருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் சொன்னோம், நல்லது நடக்கும். செபியோட ரூல்ஸ் படி ஷேர் வாங்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது. சரி, இல்லை இந்த குறிப்பிட்ட ஷேரை வாங்குன்னு சொல்லலை. சில இடத்துல என்ன சொல்கிறாங்க சொன்னாங்க, சில இடத்துல சில பேர் கார்மெண்ட் ஷேர்ஸும் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, மற்றவங்க சொல்லியிருக்காங்க. இதில் எங்கே ஊழல் வந்துச்சு? இதுங்க இன்னும் வரல. அப்பவும் மார்க்கெட்டு இறங்கிட்டே போகுது, மார்க்கெட் ஏறலை. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி தான் எக்ஸிட் போல் வருது. அன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது. வீக்காக இருக்கிற மார்க்கெட்டில் கடைசி ஒரு 45 நிமிஷத்தில் அதானி ஷேர் மட்டும் ஏற ஆரம்பிக்குது. ஓகே, அந்த ஷேர் அன்றைக்கி நைட்டு எக்ஸிட் போல் வருது, அதானி ஷேர் ஏற ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன பொருள்னா, எக்ஸிட் போல் லீக் ஆகிருக்குதுன்னு அர்த்தம்.
அதாவது தொலைக்காட்சிகளில் வெளிவருவதற்கு முன்பாக எக்ஸிட் போல் முடிவுகள் 6 மணிக்கு தான் எக்ஸிட் போல் வரணும். ஓகே 2:30 மணிலேருந்து ஷேர் ஏறுது. அதுவும் அதானி ஷேர் மட்டும் பர்டிகுலராக. சரி. இந்த அரசு சகாக்களாக இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் ஏறுது. அப்போனா ஏதோ நியூஸ் லீக்காக இருக்கணும். ஏன்னா நாள் ஃபுல்லாக வீக்காக இருந்துட்டு வேறு எந்த நியூஸும் இல்லாமல் இது ஏறுது. 6:30 மணிக்கு இவங்க எல்லோரும் ஒரே நம்பரை சொல்கிறாங்க, 360லேருந்து 400. அடுத்த நாள் சனி ஞாயிறு லீவு. திங்கக்கிழமை காலத்தால் மார்க்கெட் திறந்த உடனே ஒரு ஹைட்டுக்கு போயிடுது. 1950 பாயிண்ட் வரைக்கும் போகுது. மேலே 1700 பாயிண்ட் வரைக்கும் மேலே போனோன்னா யாரோ விற்கிறாங்க. ஓகே. ஹைட்டில் யாரோ விற்கிறான், அது கொஞ்சம் விழருது. உடனே விற்கிறத நிறுத்திடுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். நான் விற்பேன், விலை கிடைக்கிறத நிறுத்திடுவேன். திரும்பி 2 ப்ராட் பேஸ் செட்டிங்னா எல்லோரும் விற்றுனே இருப்பான். ஓகே. ஒரு ஆள் விற்றா என்ன ஆகும்னா, நான் சப்ளை பண்ணுவேன், கொஞ்சம் ரேட்டு கம்மியாயிடுச்சா நிறுத்திடுவேன். திரும்பி ரேட்டு ஏறும், திரும்பி நாள் ஃபுல்லாக விற்கிறான். நார்மலாக மார்க்கெட் ஹை போயிடுச்சுன்னா ஃபஸ்ட் ஹவரில், செகண்ட் ஹவர் அந்த ஹையை தாண்டிடும், தேர்ட் ஹவர் அதை தாண்டி போகும். கார்த்தால் ஓப்பனிங் ஆன ஹைலேருந்து அதை தாண்டவே இல்லை. அதே லெவல் ஃபுல்லாக ட்ரேட் ஆகுது. இறங்கினா நிறுத்திடுறாங்க விற்கிறது, அப்படியே வச்சிருந்தாங்க. அன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிடுது. அடுத்த நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருது. 200-300 பாயிண்டில் இறங்கி அட் ஒன் ஸ்டேஜ் 1950 பாயிண்ட்ஸ் விழுந்து அங்கேருந்து 1400 பாயிண்ட். இதில் என்னென்னா, இந்த அதானி குரூப் கம்பெனிஸ் இருக்குல்ல, 18-20% ஏறித்து அந்த 2 நாளில். அது 25% கீழே விழுது. அதாவது எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியானவுடன் ஏறுது, இப்போ 20% ஏறுது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது 25% விழுது. ஓகே. அப்போ என்ன கரெக்டாக யாரோ வாங்கியிருக்காங்க. எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வாங்குறாங்க. சரி. அடுத்த நாள் வித்துடுறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டரும் மியூச்சுவல் ஃபண்டும் வாங்குறாங்க. அடுத்த நாளைக்கு எல்லாருமே விற்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கோ முன்னாடியே என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஓகே. அண்டு ட்ரேடிங் வால்யூம் நார்மலாக எவ்வளோ வியாபாரம் நடக்குமோ அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் அதோட 5 மடங்கு வியாபாரம் நடக்குது. அப்போனா யாருக்கோ தெரிஞ்சு அன்றைக்கி வாங்குறாங்க. ஓகே. அது எல்லாருக்கும் பேர் தெரியும், டேட்டா இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த டேட்டாவை நீங்கள் செபி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். செபி அதானியை இன்வெஸ்டிகேட் பண்ணலங்கிறது சரி எல்லாருக்கும் தெரியும். இது இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியும். நான் சொன்னது அந்த 2 நாள் ட்ரேட் பண்ணாது, அன்றைக்கி 2 நாளைக்கு மார்க்கெட் பக்கம் போகாதுன்னு. பட் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டரு வாங்கியிருப்பான்ல, மோடி ஜெயிக்கிறாருன்னு வாங்கி மோடி ஜெயிச்சா 1000 பாயிண்ட் ஏறும்னு எல்லாருக்கும் தெரியும். மோடி ஜெயிக்கிறாருன்னு ஹையில் வாங்கினவன்னா அடுத்த நாளைக்கு காலத்தால் விற்றுருக்கான். அவன் ஏன் விற்கிறான்னா, மார்க்கெட் 100 ரூபா ட்ரேட் பிஸ்னஸ் நடந்தால் 10 ரூபா தான் வாங்கிட்டு பல வருஷத்துக்கு வச்சுப்பான். 90% எப்படின்னா, இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்பான். அவன்கிட்ட காசு இல்லாமையே வாங்குவான். அவன் தான் நீங்கள் மாட்டி அன்றைக்கி டோட்டல் நஷ்டம். மார்க்கெட் கேப் இறங்கினது 30 லட்சம் கோடி இறங்கிட்டு. அதாவது எக்ஸிட் போல் முடிவுகள் அடிப்படையில் ஒருத்தர் வாங்கிடுறான், வாங்கிட்டு அடுத்த நாளே விற்கிறான். ஹையில் விற்கிறான். நான் இன்றைக்கி ரிசல்ட் வரப்போகுது. அந்த அவன் ஹையில் விற்கிறான்ல, அவன் ஹையில் விற்றதை வாங்கினான் இல்லையா ஒருத்தன், அவன் லாஸ் ஆகிருக்கிறாங்க. அவன் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர், நம்ம தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே. அவன் எப்போ லாஸ் ஆகிறான்னா, எலெக்ஷன் முடிவு வரும்போது. அடுத்த நாளைக்கு வந்துருச்சு எலெக்ஷன் முடிவு, அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் எலெக்ஷன் முடிவு வரும்போது அது கீழே இறங்கிடுது. ஓகே. ஷேரோட வேல்யூ கீழே இறங்குது, பயங்கரமாக இறங்கிடுச்சு. அதில் அவன் மாட்டிக்கிறாங்க. ஓகே. அந்த டோட்டல் வேல்யூ 30 லட்சம் கோடி. இது ஏன் கேட்கணும்ல, நீ அரசியல்வாதி, நீ ஏன் வாங்குங்கிற மார்க்கெட்டு இன்றைக்கி வாங்கினா 4ஆம் தேதி வரும்னு உனக்கு எப்படி தெரியும்? சரி. இப்போ இதோட ஒட்டு நீ ஷேர் வாங்கு நல்லதுன்னு சொன்னான், ஷேர் வாங்கு 4ஆம் தேதி நல்ல ரிசல்ட் வரும்னு எப்படி சொல்லுவேன் நீ? ஓகே. இதோட ஒட்டுமொத்த மதிப்பு 30 லட்சம் கோடி. இந்த வணிகத்துடைய மதிப்பு, வணிகத்தோட நட்டத்தோட மதிப்பு 30 லட்சம். ஓகே. நட்டம் மட்டும் 30 லட்சம் கோடின்னு வச்சுக்கலாம். அப்போது இது ஒருத்தருக்கு நட்டங்கிறது இல்லை, 30 லட்சம் கோடி வேற யாருக்கோ ப்ராஃபிட்டாக இருக்குல்ல. அதான் அந்த வேற யாரோங்கிறது ஒருவரா, ஒன்றுக்கு மேற்பட்டவரா, அது பாஜக இந்த இடத்துல நேரடியாகவும் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த அதானி ஷேரை எக்ஸிட் போலுக்கு முன்னாடி வாங்கினவன் யார்? செபியால் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? எக்ஸிட் போல் கொடுத்தாங்கல்ல, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மெயினாக எக்ஸிட் போல் கொடுத்தவன் பிஜேபிக்கும் பண்ணியிருக்கிறான். சரி. அவனுக்கும் பிஜேபிக்கும் என்ன கனெக்ஷன்? அவன் யாருக்கெல்லாம் போல் கொடுத்தான்? பிஜேபியை சேர்ந்த சகாக்கள்
யாராவது ஸ்டாக் வாங்கி விற்றுருக்காங்களா? இப்போ அதானி ஒரு ஃபாரின் எஃபிஐன்னு இருக்கிறவன் அதானி ஸ்டாக்கை வாங்கி விற்றவனே இந்தியாவிலேயே லாபம் பண்ணியிருக்கான்னா இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனாக தான் தெரியும். இப்போ இந்த வணிகத்திற்காகத்தான் எக்ஸிட் போல் முடிவுகளே திருத்து சொல்லப்படுதுங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. ஆமாம், அப்படி தான் இருக்கும்ல. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்படி சொன்னால் பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட்டில் அந்த 2 நாளில் பல லட்சம் கோடி லாபம் பார்க்கலாம்னு நினச்சி பார்த்துருக்குறாங்க. ஆமாம், பட் இது யூகத்தின் அடிப்படையிலான குற்றச்சாட்டு தானே? இல்லையே, நடந்தது தானே சொல்கிறோம் நாங்கள். சரி, இதில் பிஜேபி எந்த இடத்துல பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் இப்படி கேள்வி வைக்கிறேன்னே, ஏதோ ஒரு நிறுவனம் அந்த 30 லட்சம் கோடி ரூபா ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராஃபிட் பார்த்துருக்குன்னா அவன் பிஜேபி நேரடியாக மறைமுகமாக ஃபண்ட் பண்ணியிருக்கான். எனக்கும் ராகுல் காந்திக்கும் டைரெக்டாக சம்மந்தம் கிடையாது. நான் காங்கிரஸில் இருக்கிறேன், காங்கிரஸில் மூத்த போஸ்டிங்கில் இருக்கிறேன். ரைட்டாக நான் டெல்லியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி எலெக்ஷன் வாங்கிட்டு எனக்கு முன்னாடியே உள்ள இன்ஃபர்மேஷன் தெரியுது. நான் இன்றைக்கி வாங்கிடுறேன், நான் அடுத்த நாளே விற்றுடுறேன். இன்றைக்கி வாங்கி 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து விற்றுடுறேன். 20 ரூபா கொடுத்துட்டு 3 நாள் கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் விழுந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க செபி? ஆமாம், இதில் எல்லாமே நான் ஏன் பிஜேபி வச்சு சொன்னோம், சென்சிட்டிவ் ஸ்டாக்குன்னு இருக்குது, ப்ரைஸ் சென்சிட்டிவ். அமர் ராஜான்னு ஒரு கம்பெனி இருக்குது, ரொம்ப நல்ல கம்பெனி தான். அவங்களுக்கும் தெலுங்கு தேசமுக்கும் ரொம்ப நிஜமாக ஒரு தெலுங்கு தேசமில் இருந்தவர் தான், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. 600 ரூபா இருந்தது ஸ்டாக்கு. எலெக்ஷன் ரொம்ப நல்ல கம்பெனி, நியாயமான கம்பெனி, நானும் வச்சுருக்கேன் சார். கம்பெனியில் எந்த தப்பும் கிடையாது. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு காட்டுறேன். 600 ரூபாயில் இருக்குது. எலெக்ஷனில் நாயுடு ஜெயிக்க போகிறாருன்னு தெரிஞ்சோன்னே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே 900 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்புறம் நாயுடு தோக்குறாருன்னு எல்லாரும் பேசினாங்க. அது அங்கேயே 900 ரூபாயிலே நின்றுடுச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு நாயுடு ஜெயிக்கிறாரு. இன்றைக்கி 4 நாளில் அது 500 ரூபாய் ஏறி இருக்கு, 50%. ஓகே, 1000 ரூபான்னா 1500ன்னு நினைக்காதீங்க. நீங்கள் 10 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளில் 15 லட்ச ரூபா ஆகிடுச்சு. அப்போ நான் 1000 கோடி போட்டால் 1500 கோடி. ஸோ அதோட வேல்யூம், பிஸ்னஸோட வேல்யூம் அதிகமாகின்ற பொழுது அதோட ப்ராஃபிட் பெரிய லெவலில் பல 100 கோடிகளில் போயிருக்குது, பல 1000 கோடிகளில் போயிருக்கு. ஓகே. சரி, இப்போ இது எக்கனாமிக்கலாக இதில் நடந்தக்கூடிய சிக்கல்களை செபி விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நடந்துருக்கிறீங்க. செபிக்கு இல்லை, செபி விசாரிக்க மாட்டாங்கன்னா இப்படி விசாரிக்க மாட்டாங்க. நீங்கள் செபி விசாரிக்கணுங்கிற அழுத்தத்தை தான் கொடுக்குறீங்க நீங்கள். முதல்ல நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி ப்ரோப்னு இருக்குது. ஓகே, நீங்கள் உங்கள் இப்போ 543ல் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குன்னு 240 பேர்னா இருக்கிறது பிஜேபி பேர் நிறையன்னு வச்சுக்கோ. பாதி அப்போசிஷன் பாதி எல்லாம் சேர்ந்து நடத்தி விசாரிக்கணுங்கிறீங்க. ஓகே, உங்கள் சேர்மனை நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே, நாங்கள் கேட்குற பேப்பரை செபி கொடுக்க சொல்லுங்கள். சரி, அந்த பேப்பர் பப்ளிக் ஆகிடும்ல. ஓகே, நீ ரிப்போர்ட் என்ன எழுதினாலும் டிசன்ட் நோட் ஒருத்தவங்க அது பப்ளிக் நியூஸ் ஆகிடும்ல. திரு ஆனந்த் அவர்கள் சில முக்கியமான செய்திகள் பொருளாதாரம் சார்ந்து ஷேர் மார்க்கெட்டில் நடந்த அந்த சிக்கலை பற்றி பேச பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நம்மோடு இணைந்த அவருக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்யலாம். நன்றி.